இப்ப சந்தோஷமாடி உனக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டல. மன்னிச்சிருங்க மாமா. ஏண்டி பண்றதையும் பண்ணிட்டு மன்னிப்பா? நான் தான் கிளம்பும் போதே உங்ககிட்ட சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன்ல, கோயிலுக்கு வராதடி, ஏதாவது காரணம் சொல்லி வீட்லயே இருன்னு. கேட்டையா? இல்லங்க, நான் வரலன்னு தான் சொன்னேன். அத்தை தான் வற்புறுத்தி வர சொன்னாங்க. திரும்ப திரும்ப அதே சொல்லாதடி. உனக்கு என் கூட ஜோடியா சுத்தணும்னு ஆசை. ஏண்டி உனக்கு என் கூட சுத்தும் போது நல்லா இருக்கும், ஆனா என்ன பத்தி யோசிச்சு பாத்தியா நீ? உன்ன மாதிரி ஒரு தடி முண்டத்தை கூட்டிட்டு போறது எவ்வளவு வேதனை தெரியுமா? என்னால முடியல. அந்த பொண்ணுகளை எவ்வளவு அவமானப்படுத்தி பேசினாங்க, பாத்துட்டு தானே இருந்த. எல்லாம் உன்னால. உனக்கு ஒண்ணு தெரியுமாடி, காலேஜ்ல எத்தனை பேர் என்ன ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு? அவளுக்கு எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு ராஜகுமாரி பிறந்திருப்பா, அவளதான் கட்டிக்க போறேன்னு பெருமையா பேசிட்டு இருந்தேன். அவளுக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டல. அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்கலாமே மாமா. என்னால எங்க அப்பாவை மீறி எதுவும் பண்ண முடியாதுங்கறனால தான் உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்ல சொன்னேன். நீ நிறுத்தினியா? நீ எப்படி நிறுத்துவ? ஊர்ல ஒரு பையன் உன்னை கட்டிக்க தயாரா இல்ல. சுமாரா ஒருத்தன் சிக்கனா கூட பரவாயில்லன்னு இருந்திருப்ப. ஓரளவுக்கு நல்லா இருக்கிற நான் சிக்கனவனே அமுக்கி போட்டேன். என் வாழ்க்கை எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? உன்னால என் கனவு, ஆசை எல்லாமே போச்சு. அணிய மாதிரி வந்து என் வாழ்க்கையில வந்து குடிச்சவராகிட்ட. மாமா, நான் இனிமே உங்க கூட வரல, வீட்லயே இருந்துக்கிறேன். இனி நீ எங்க இருந்தா எனக்கு என்ன? அதான் ஊரு பூரா தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் என் வாழ்க்கை. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாதுடி. மாமா, என்ன மன்னிச்சிருங்க. என்னாலதான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமோ. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நிம்மதியா சந்தோஷமா இருங்க. உங்க அம்மா வீட்டுல போய் உட்காந்துட்டு நான் தான் துரத்தி விட்டேன்னு ஊரெல்லாம் கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறக்கா? நான் என்ன பண்ணா நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருப்பீங்க சொல்லுங்க மாமா. சாவரியா? நீ செத்து போனா தாண்டி எனக்கு நிம்மதி. செத்து போறியா? எல்லாம் என் நேரம். எனக்கு நிம்மதி. செத்து போறியா? இதுக்கு மேலே மாமாவுக்கு தொல்லையா நான் இருக்க மாட்டேன். என்னால யாருக்கும் நிம்மதி இல்ல. பாவம், அவரு மனசுக்குள்ள நிறைய ஆசை வச்சிருக்காரு. அவர் கனவெல்லாம் கெடுக்கிற மாதிரி அவர் வாழ்க்கையில நான் வந்து தொலைச்சிட்டேன். நான் விலகிட்டா அவருக்கு நிம்மதி கிடைக்கும். அவர் ஆசைப்பட்ட மாதிரி வேற ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழலாம். அவருக்கு இடைஞ்சலா நான் இருக்க விரும்பல. என் மாமாவுக்கு நான் செத்து போறதுதான் சந்தோஷம்னா அதை செய்யறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். மங்கை, மங்கை. என்னக்கா? இனி எங்க? கோவில்ல நடந்த விஷயத்துல அப்செட் ஆகி எங்கேயோ வெளியே போயிருக்காங்கக்கா. பாவம் இனியன் ராசத்திய கட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு இருக்கான்.
அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் ஒல்லியா அழகான பொண்ணா பொருந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மனைவியா நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் மாமா. என்ன சத்தம் அது? தெரியலையேக்கா. ஐயோ, என்ன வேலை என்ன வேலை என்ன வேலை இவளோட தலைவலியா போச்சு. என்ன காரியம் நீ பண்ண பாத்திருக்க? யார் உங்க வீட்டுக்கு பதில் சொல்றது? ஓ, இது சரிப்பட்டு வராது. நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரணும்னு இவ முடிவு பண்ணிட்டா. நீ செத்து அந்த பழி எங்க குடும்பத்துக்கா? இனி இந்த வீட்ல நீ ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. இப்பவே பாரி தம்பிய கூப்பிட்டு உன்னை உன் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். மங்கை, முதல்ல எல்லாரையும் கூப்பிடு. ஏதோ புத்தி கேட்டு போய் இப்படி பண்ணிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். எல்லாரும் கூப்பிட்டு என் மானத்தை வாங்கிடாதீங்க. பெரியத்த மாமாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. அத்தை, இவ சரிப்பட்டு வரமாட்டா. இத்தோட தீர்த்து ஒதுக்குனாதான் உனக்கு புத்தி வரும். அக்கா, இந்த ஒரு வாட்டி இவளை மன்னிச்சிருங்க. இனி இந்த மாதிரில நடக்காம நான் பாத்துக்கிறேன். கிழிச்ச இதே வேலையா போச்சு உனக்கு. என்னைக்கு நீ இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தியோ அன்னையில இருந்து எனக்கு தொல்லைதான். போனா போகுதுன்னு உன்ன இந்த வீட்டுக்கு மருமகளாக்குன. அதான் என் தப்பு. நீ என்ன பாடா படுத்துறது பத்தாதுன்னு ஒன்ன மாதிரி ஒரு தரித்திரத்தை புடிச்சிட்டு வந்திருக்க. அதுவும் சேர்ந்து என் உசுர வாங்குது. ரெண்டு பேரும் எதையாவது பண்ணி தொலைங்க. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீ முதல்ல எழுந்துரு. தண்ணி குடி குடி. அத்தை, என்னால தானே உங்களுக்கு இந்த பேச்செல்லாம். விடு ராசாத்தி. அக்கா என்ன திட்டுறதுக்கு காரணமா வேணும். பழகி போச்சு. நீ என்ன இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்ட? இது உனக்கே நல்லா இருக்கா? சொல்லு ராசாத்தி. தற்கொலை பண்ணிக்கிறது கோழைத்தனன்னு உனக்கு தெரியாதா? இல்ல அத்தை, மாமாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. அவருக்கு கெட்ட பேர் வாங்கி தரதுக்கு பேசாம போய் சேர்ந்துடலாம் தான் இப்படி பண்ணேன். நான் இல்லைன்னா அவர் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நீ போயிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? இனிய நிம்மதியா இருந்துருவானா? அவன் வாழ்க்கை இதோட இன்னும் மோசமா போயிடும். என்ன அத்தை சொல்றீங்க? இனிய உன்னை பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு ஊருக்கே தெரியும். நீ ஏதாவது பண்ணிக்கிட்டா பழி இனிய மேலதான் விழும். அவன்தான் உன் நிலைமைக்கு காரணம்னு ஊரே அவனை தப்பா பேசும். போலீஸ் கேஸ்ன்னு உன்னால அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் ராசாத்தி. அப்பவும் அவன் உன்னதான் திட்ட செய்வான். ஆமால, நான் இதை யோசிக்கவே இல்ல அத்தை. சாகறதுக்கு இருக்கிற தைரியம் ஏன் உனக்கு வாழறதுக்கு இல்ல? பிரச்சனைக்கு தீர்வு தற்கொலைன்னா யாருமே இந்த உலகத்துல உயிரோட இருக்க முடியாது.
ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அப்புறம் இந்த உலகமே சுடுகாடாதான் இருக்கும். நீ அங்க இங்கெல்லாம் தேடாத, என்னையே எடுத்துக்கோ. மரகத அக்காவால எனக்கு வராத பிரச்சனையா? நான் என்ன உன்ன மாதிரி தற்கொலை பண்ணிக்கவா முடிவு பண்ண? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இனி இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இனி எனக்கு பிடிக்காத கல்யாணம் இது. அதான் அவன் உன் மேல வெறுப்ப காட்டுறான். அவன் உன்னை வெறுத்தாலும் நீ அவன் மேல அன்பா நடந்துக்க. காலப்போக்குல அவன் கண்டிப்பா மாறுவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட நீயும் காத்துரு, நல்லதே நடக்கும். சரிங்க அத்தை. சரி, ரெஸ்ட் எடுத்துக்கோ. வந்துட்டே இருக்கேன். இந்த 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். அடடே வாங்க சதாச்சி, வாங்க. வணக்கம் எப்படி சார். இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரொம்ப சார். நாள் ஆச்சு பார்த்து. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க சார். தேங்க்யூ சார். ராசாத்தி, குடிக்க ஏதாவது கொண்டு வாமா. கொண்டு வரேன் மாமா. அப்புறம் சதாசிவம், ஸ்டேட் போர்ட் செலக்ஷன் கமிட்டியில் உங்களுக்கு போட்டிருக்கா கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஆமா சார். ஆமா, ராம்நாட்ல போஸ்டிங்ல இருந்தீங்க, எப்ப சென்னைக்கு மாறினீங்க? இப்பதான் சார் 4 டேஸ் ஆச்சு. வந்து டியூட்டில ஜாயின் பண்ணதுமே சார்ஜ் இருக்க வேண்டியதா போச்சு. உங்களை காண்டாக்ட் பண்ணலாம்னு இருந்தேன், இருந்த பிஸில பேச முடியல. சாரி சார். பரவாயில்ல பரவாயில்ல. எப்ப ஊருக்கு வந்தீங்க? இப்பதான் சார், நேத்து தான் வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல. குடுமா. இந்தாங்க. தேங்க்ஸ் மா. ஒண்ணு இல்ல சார், டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயர்ஸ் காம்படிஷன் ஹைதராபாத்ல நடக்குது. டிஸ்ட்ரிக்ட் வாரியா 2 பேரை செலக்ட் பண்றோம். அப்படியா? நல்ல விஷயமாச்சே. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஆல்ரெடி ரெக்கமெண்டேஷன்ல ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணியாச்சு. தவிர்க்க முடியல. மீதி உள்ள ஒரு பிளேயரையாவது மெரிட்ல செலக்ட் பண்ணலாமேன்னு ஒரு நப்பாசை. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல பெஸ்ட் கோச்சர் நீங்க தான். உங்க சிஷ்யங்கள்ல யாராவது ஒருத்தங்க இருந்தா சொல்லுங்க, அனுப்பி வைப்போம். ஏய் சீக்கிரம் கொண்டு வந்துடுறேன் வந்து மச்சான். சரி சரி சரி. வாங்க. தம்பி உங்க ஸ்டூடெண்டா சார்? நிறைய ஜோனல் மேட்ச்ல பாத்திருக்கேன். நல்ல விளையாட வைப்பிலையே. சார், அவன் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, என் பையன். ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப வசதியா போச்சு. நான் தம்பி பெரியா எழுதி ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். அப்ளிகேஷன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். என்னப்பா, எனக்கு ஒன்னும் புரியல. ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு பிளேயர் செலக்ட் பண்றாங்க. அதான் உன்னை செலக்ஷன்ல சேர்த்துக்குவான்னு கேக்குறாரு. உன் ஐடியா என்ன? ஆமா தம்பி, இதுல ஓகே ஆயிட்டனா 6 மாசம் ஹைதராபாத்ல ட்ரைனிங். ஆஹா, 6 மாசம் ட்ரைனிங்கா? ரொம்ப நல்லதா போச்சு. இவ்வளவு விட்டு பிரிஞ்சு போயிடலாம். ஓகேப்பா, நான் போறேன். அத்தை, ஒரு நிமிஷம் மேல வாங்கல அத்தை. சரிங்க சார், ரொம்ப நல்லது. நான் கிளம்புறேன். அப்புறம் என்னைக்கு செலக்ஷன் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். வாங்க தேங்க்யூ சார். தம்பி வரேன்பா. ஓகே சார். இனியா, இது ஸ்டேட் லெவல் காம்படிஷன், ரொம்ப டஃப்பா இருக்கும். கூடிய சீக்கிரமே பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ரெடியா இரு. சரிங்கப்பா. வரமா. ம்.
நான் கேட்கவும் முடியாது கேட்கவும் மாட்டேன். ஏன்னா இனி இன்னும் நான் வளர்த்த புள்ளதான். இப்ப போய் குமரனுக்குன்னு கேட்டா அது தப்பா போயிடும். என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க தான் அவர் கபடியில பெரிய ஆள் ஆகணும், மெடல் வாங்க வைக்கிறதுக்கு என்கிட்ட சத்தியம்லாம் வாங்குனீங்க. ஆமா, நான் தான் கேட்டேன். ஆனா இப்போ இப்படி பேசுறீங்க. இத பாரு, இப்போவும் நான் அதைத்தான் சொல்றேன். நீ தான் கேட்கணும். மகனுக்காக நான் பேசினா அது தப்பாயிடும். ஆனா புருஷனுக்காக நீ பேசலாம். பேசணும். என்னத்த சொல்றீங்க? கண்மணி, எனக்கு நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. இந்த கபடி போட்டிக்கு குமரன் தான் போகணும், குமரன் தான் ஜெயிக்கணும். அதுக்கு குமரனை தயார் பண்ண வேண்டியது உன் பொறுப்பு. நீ குமரன் கிட்ட பேசி இந்த கபடி போட்டிக்கு என்ன அனுப்புங்கன்னு பாரி தம்பி கிட்ட கேட்க சொல்லு. சரிங்க அத்தை. நாளைக்கு பாருங்க உங்க புள்ளைய எப்படி ரெடி பண்றேன்னு. என்னங்க என்னங்க? நான் எவ்வளவு டென்ஷனா இருக்கேன், தூங்குறியா? உன்ன ஏ கண்மணி, என்னடி ஆச்சு உனக்கு? ஏன்டி இப்படி பண்ற? உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய், நான் ஒண்ணுமே பண்ணலையேடி, சும்மா தூங்கிட்டு தானே இருந்தேன். அதான் கேக்குறேன், எப்படி ஒண்ணுமே பண்ணாம உங்களால நிம்மதியா தூங்க முடியுது? மேட்டருக்கு வர போல இருக்கே. கண்மணி, நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு இறங்கி வருவேன்னு நான் எதிர்பார்க்கலடி. ஐயோ, நான் என்ன சொல்ல வரேன், நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? உங்க தம்பி இனிய ஹைதராபாத்ல நடக்கிற ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு போக போறாரு. ஏய், இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த இவ்வளவு சீரியஸா சொல்ற? அது என் குடும்பத்தோட எவ்வளவு நாள் கனவு தெரியுமா? அத கண்டிப்பா இனியும் தான் நிறைவேற்றுவான்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி நடக்க போகுது. இங்க ஆ? அது அந்த கனவை நீங்க நிறைவேத்தினா சாமி குத்தமாடுமா, இல்ல உங்க தம்பி நிறைவேத்தினாதான் நிறைவேறுமா? நீ என்ன சொல்ல வர? நீங்களும் கபடி பிளேயர் தானே. உங்களை கண்டுக்காமலே உங்க சித்தப்பா இனிய நான் அனுப்பலான்னு எப்படி முடிவெடுத்தாரு? ஏய், அவர் எங்க சித்தப்பா மட்டும் இல்ல, எங்க கோச்சும் அவர்தான். அவருக்கு தெரியாதா யார அனுப்பணும் யார அனுப்ப கூடாதுன்னு? இது பாரு கண்மணி, இனிய என்ன விட நல்ல பிளேயர். எத்தனை மேட்ச்ல ஜெயிச்சு மெடல் வாங்கியிருக்கான் தெரியுமா? அவனை அனுப்பினாதான் கண்டிப்பா ஜெயிப்பான். அவன் ஜெயிச்சா நம்ம குடும்பத்துக்கு தானே பெருமை. இந்த வீட்டுக்கு மூத்த பையன் நீங்க தானே, அப்புறம் எதுக்கு எல்லாத்தையும் அவனுக்கே விட்டு கொடுக்கறீங்க? நான் அந்த பெருமை உங்க மூலமா இந்த குடும்பத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். ஏய், சொன்னா புரிஞ்சுக்கோ. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேணா உங்க அப்பா மாதிரி டம்மியா இருக்கிறது பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு என் புருஷன் அப்படி இருக்கிறது பிடிக்காது. என் புருஷன் எல்லாத்துலயும் நம்பர் 1 இருக்கணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க அந்த காம்படிஷனுக்கு போறீங்க, இனி என் போக கூடாது. அது எப்படி முடியும்? அவன் தானே சித்தப்பா முடிவு பண்ணிட்டு தான் நீ தானே சொன்ன. முடிவை மாத்துங்க, உங்க சித்தப்பா கிட்ட பேசி சரி பண்ணுங்க. ஏய், என்னால இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சித்தப்பா கிட்ட பேச முடியாது. உங்களால முடியாதுன்னா நான் போய் உங்க சித்தப்பா கிட்ட பேசுவேன். அதுவும் இப்பவே போய் பேசுறேன். ஏய் கண்மணி, சொன்னா கேள்வி, அவசரப்படாத. விடுங்க, நான் போறேன். ஏய் கண்மணி, நீ போய் பேசினா குடும்பத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுமா? அப்போ நீங்க போய் பேசுங்க.
சொல்லுங்க, நான் போய் பேசவா இல்ல? நீ நானே பேசி தொலைக்கிறேன். இப்ப லேட் ஆயிடுச்சு, காலையில் போய் சித்தப்பா கிட்ட பேசிக்கிறேன்.